ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரம்ஸ் ஐசக் விலாக்ஸ். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா கறிமீன்னா ஞாயிற்றுக்கிழமை. என்னடா கறிமீன்னு சொல்லிட்டு பூரியை காமிக்கிறான்னு நினச்சிக்காதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கறிமீன் வாங்க கிளம்பலாம். சண்டே மதியானம் வெயிட்டாக சாப்பிடணும்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை வெளியில் சாப்பிட்டுணுங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. யாருன்னா இதுக்காகலாம் 25 கிலோமீட்டர் போவாங்களா? நான் போவேங்க. எதுக்கு தானே கேட்குறீங்க? மீன் மார்க்கெட்டுக்கு தான் ஒர்த்துங்க. மீன் வாங்க மட்டும் எவ்வளோ தூரம் வேணா போகலாம், தப்பே இல்லை. மீன் அடக்கி வச்சுக்கிட்ட பார்த்தா எல்லாத்தையும் வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனா எனக்கு தேவையான கொஞ்சோண்டு நண்டு, கொஞ்சோண்டு பிரானு, ஒரு மீடியம் சைஸ் சீலா மீன் மட்டும் வாங்கிட்டேன். மீன் பார்க்க செம்மையா இருக்குல்ல, முடிதான் பரட்ட தலை மாதிரி இருக்கு வண்டி ஓட்டுறதுனால. மீன் நண்டு இறா எல்லாத்தையும் கட் பண்ண கொடுத்துட்டேங்க. இந்த பாட்டி ரொம்ப பொறுமையா செம்ம கிளீனா கட் பண்ணி தந்தாங்க. என்னமோ தெரில, இந்த பாட்டியை ரொம்பவே பிடிச்சிச்சு. அமைதியாக ரொம்ப சாதுவாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்தேன். அவங்க என்ன ஒரு பார்வை பார்த்தாங்கன்னு எதுவுமே சொல்லலை, அவங்களே புரிஞ்சுக்கினாங்க. என்னமோ தெரில, அந்த பாட்டி கொடுக்கணும் போல இருந்துச்சு. இந்த வயசுலையும் உச்சி வெயிலில் பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு தலையில் துண்டெல்லாம் போட்டு மீனை க்ளீன் பண்ணுறாங்களே, ரொம்பவே கஷ்டம்தான்ல. இருந்தாலும் இந்த வயசில் உழைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கெத்து. ஒரு வழியாக பாட்டி மீன் நண்டு இறா எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்ககிட்ட காசும் கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேங்க. அப்புறம் என்ன, இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஜமாய்ச்சிட வேண்டியதுதான். வீட்டுக்கு வந்துட்டாங்க. செம்ம வெயில், முடியல. வீட்டுக்கு வந்ததுமே முதல்ல சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ சமைக்க ஆரம்பிச்சாதான் லஞ்சு ஒரு 3 மணிக்குள்ளேயாச்சும் சாப்பிட முடியும். முதல்ல குழம்புக்கு தேங்காய் உடைச்சிக்கணுங்க. பரவாயில்ல, தேங்காய் உள்ள நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நண்டு எறா ஃபிஷ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கினேன். ஈஸியான எல்லாம் முதல்ல செஞ்சு முடிச்சிடலான்னு ரசத்தை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அரிசி ஒல வச்சிட்டேங்க. வெங்காயம், தக்காளி, தேங்காய், மிளகு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் கரகரன்னு அரைச்சி நண்டு மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுக்கினேன். நண்டு மசாலா ரெடி. நெக்ஸ்ட் என்ன குழம்புக்கு என்னன்னு பார்க்கலாம். வீட்டில் என்ன, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலலாம் இருக்குது. முருங்கைக்காய், பீர்க்கங்காய் இருக்குது. பீர்க்கங்காய் செம்ம குளிர்ச்சிங்க. அதனால இன்னைக்கு குழம்பு பீர்க்கங்காயில் எதனா செய்யலாம். குழம்புக்கு முதல்ல வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிவிட்டு பீர்க்கங்காய் எடுத்து மேலே இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் பார்க்குறதுக்கு தாங்க வெளியில் கரடு முரடுன்னு இருக்கும். ஆனால் தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சோன்னா செம்ம குளிர்ச்சி. வெங்காயம் தக்காளி இப்போ சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் தக்காளி ரெடி ஆகிடுச்சா. இந்த பக்கம் மீன் நண்டு எறாவையும் கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன, பீர்க்கங்காய் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து பீர்க்கங்காய் செய்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு கலக்கி விட்டு இந்த பக்கம் ஒரு கடாய் எடுத்து திரும்பவும் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சிருந்த நண்டை போட்டுட்டு அரைச்சி வச்சிருந்த நண்டு மசாலாவையும் அதில் போட்டு பரட்டி வச்சுக்கலாம். குக்கரில் பீர்க்கங்காய்க்கு வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருந்தால அதில் பீர்க்கங்காய் போட்டு கொஞ்சோண்டு எறாவையும் போட்டு அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதெல்லாம் அதில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சுக்கலாம். இந்த பக்கம் நண்டு கிரேவியும் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட் என்ன, ஃபிஷ் ஃப்ரை தான். ஃபிஷ்ஷை மசாலா தடவி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு பிரானும் மசாலா தடவி வச்சிருக்கேன். நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பீர்க்கங்காய் குழம்பும் குக்கரில் வேந்துட்டு இருக்கு. நண்டு கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்குங்க. ஸோ நண்டு கிரேவி ரெடி. நெக்ஸ்ட் என்ன, ஃபிஷ் ஃப்ரை தான். ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடுவோமா. மசாலா கலந்து வச்சிருக்க மீனை பதமாக எடுத்து எண்ணெயில் போட்டு அந்த பக்கம் இன்னொரு கடாயில் எறாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்க்க பொன்னிறமாக இருக்கணுங்க. எறாவும் இந்த பக்கம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. அப்புறமா அப்பளமும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நண்டு கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றி எறா போட்டு செஞ்ச பீர்க்கங்காய் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, சாப்பிட ஆரம்பிப்போமா. சண்டே தடபுடலான லஞ்ச் ரெடி. என்னென்ன ஐட்டம்னா, ஒயிட் ரைஸு, எறா போட்டு செஞ்ச பீர்க்கங்காய் குருமா, அப்பளம், நண்டு தொக்கு, ஃபிஷ் ஃப்ரை, எக் பொடி மாசு, ப்ரான் ஃப்ரை, ரசம், அப்பளம். செம்மையாக இருக்குல்ல. அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியதுதான். வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணுன்னா காலையில் எழுந்து 25 கிலோமீட்டர் போய் எல்லா ஐட்டம்ஸையும் வாங்கி பொறுமையாக கிச்சனில் நின்று சமைச்சு சுட உட்காந்து சாப்பிட்ற அந்த சுகம் இருக்கு, வேற லெவல் ஃபீலிங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்துருந்தோம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. என்னை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து எனக்கு தந்துட்டே இருங்க. எனக்கு பசி எடுக்குது, நான் சாப்பிட்றேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.